ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு எடிட்டிங் தமிழில் நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி அவி பிளேயரில் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் டெம்ப்ளேட்டில் எப்படி மேக் பண்ணுறது, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவி பிளேயர் பற்றி சொல்கிறது. ஸோ இது மாதிரி நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ நான் பண்ணியிருக்க ஷெட்யூல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணது எனக்கு வந்து பிடிக்கல, நீங்கள் தினமும் இதே போடுங்க, இல்லைனா இதே போடுங்க. ஸோ நீங்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் நான் வந்து எதுவும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இது மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நீங்கள் வந்து அவி பிளேயர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட அவி பிளேயர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அவி பிளேயர் ஓப்பன் பண்ணோன்னே அதோட டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிருங்க. நான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோடில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷ் பை ஹீட் ET#6 அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் அந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாக் கலரில் அது மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ கடைசியாக எதுக்கு நான் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக உள்ள இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா யுவர் இமேஜ் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலுக்கு போய்ட்டுங்க. ஜென்ரலில் போய்ட்டு இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஜென்ரலுக்கு கீழே இருக்க இமேஜை அதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குமாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப்புக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்க்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக வந்து இங்கே வந்துடும். ஸோ அடுத்த இமேஜ் லெஃப்ட் ஹார்ட் யுவர் இமேஜ் அப்படின்னு எழுதியிருப்பேன், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜுக்கு வந்து போயிருங்க. அதே இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு இமேஜ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது. நீங்கள் ஒரே இமேஜ் எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜுக்கு போயிருங்க. கஸ்டம் இமேஜில் பிக் இமேஜ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். இதில் எப்படி அந்த மேலே ஒரு ஃப்ரேம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு கீழே ஃப்ரேம் அப்படின்னு எழுதியிருப்பேன், நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு போயிருங்க. இந்த இமேஜில் கஸ்டம் இமேஜுக்கு வந்து போயிருங்க. கஸ்டம் இமேஜில் பிக் இமேஜுக்கு வந்து போயிருங்க. பிக் இமேஜில் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது பிக்சல் ஆப்பில் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் டவுன்லோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் டவுன்லோட்ஸ்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் போய்ட்டு அதை வந்து எடுத்துக்கங்க. நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குது, நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் எப்படி வந்து உட்காந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்காது. ஸோ அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் ஆக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வெளியே வச்சு விட்ருங்க. வெளியே வச்சு விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கீ பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்கும். நீங்கள் வந்து அதை டிசேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதுவே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறேன். ஸோ என்னோடய வாட்டர் மார்க் வந்து ET, அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ET அப்படின்னு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட ப்ளேவை பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வர லைக் மட்டும் பண்ணிட்டு இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்க. மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.